முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டு குழம்பு மசாலா பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்து தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அது தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் வந்து காய்ச்சாத பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை சேர்த்து எடுத்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். அப்படியே கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருந்துச்சு